வணக்கம் நேர்களே. FM 99 வானொலி தேமதுர தமிழோசையின் கலைஞர் சந்திப்பு நிகழ்ச்சியிலே இன்று என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், என் பாடல் நான் பாட பலர் ஆடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், என் பாடல் நான் பாட பலர் ஆடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார். பழம்பெரும் பாடகரும் காலத்தால் அழியாத அழிக்க முடியாத நெஞ்சில் நிறைந்த இனிய பல பாடல்களை தந்தவரும் இன்றும் தந்து கொண்டிருப்பவருமான 4 தலைமுறைகளுக்கு மேலாக கலைத்துறையிலே பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் கலைமாமணி டாக்டர் திரு TM சௌந்தரராஜன் அவர்களை மந்தவெளி பாக்கத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இனிமையான ஒரு காலை பொழுதிலே சந்திக்கின்றேன். வணக்கம் TM சௌந்தரராஜன் அவர்களே. ஐயா வணக்கம். உங்களுடைய சித்தார்த்த ராஜா, ரொம்ப சந்தோஷமா இருக்க. சிலோன் மக்கள் என்னுடைய பேட்டியை கேட்பதற்கு ஏற்பாடு செய்ததற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அங்க இருக்கிற ரசிக பெருமக்கள்லாம் என்னுடைய பரமரசிக மக்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் என்னுடைய பாட்டுனா ரொம்ப விரும்பி கேட்பாங்க. நான் அடிக்கடி பல முறையெல்லாம் அங்கே இசை நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கும் போதெல்லாம் அவங்களுடைய சிரிச்ச முகமும் அவர்கள் காமிக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டங்களும் ரொம்ப சிறப்பாக ரசிப்பாங்க. அந்த இடத்துல அவங்கெல்லாம் கேட்பதற்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு ரொம்ப பெருமை அடைகிறேன். ரொம்ப நன்றி சௌந்தரராஜன் அவர்களே. முதலில் ஒரு சம்பிரதாயபூர்வமான கேள்வி. திரையுலகிற்கு நீங்கள் எப்படி அறிமுகமானீர்கள் என்பதனை எமது நேசருடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்வீர்களா? திரையுலகிற்கு நான் என்னுடைய 23வது வயசுல தான் நான் வர முடிஞ்சது. அதற்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது கூட எனக்கு இயற்கையிலே ஞானம். எந்த பாட்டை பாடினாலும் அந்த பாட்டை நான் திரும்ப பாடிடுவேன். அப்படி ஒரு இயற்கை ஞானம் இருக்கிறது. அது ஏன் சொல்ல வர்றேன்னா, கலைஞன் பிறப்பதில்லை, உற்பத்தி செய்யப்படுவதில்லை. கலைஞன் பிறக்கிறான், உற்பத்தி செய்யப்படுவதில்லை. உற்பத்தி செஞ்சா ஏதோ செல்கிற வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் நிக்காது. இயற்கையிலேயே வந்ததுன்னா அது நீண்டு நிலைச்சபடி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை நான் சொன்னேன். அப்பெல்லாம் நான் இயற்கையிலேயே பாடிக்கிட்டு இருந்ததுனால என்னை சேர்ந்த சில நண்பர்கள்லாம் சங்கீதத்தை கத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னுட்டு ஒரு வாத்தியார்கிட்ட கத்துக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அவர் அந்த காரைக்குடி ராஜாமணிங்காருங்கிறவர் தான் என்னுடைய ஆசிரியர். அவரிடம் 2 வருஷம் தான் நான் சங்கீதம் படித்தேன். இந்த சங்கீதம் படித்ததுக்கு அப்புறம் இசை கச்சேரிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வருவாய் இல்லதுனால ஒரு நல்ல குரல் மக்களிடம் பேர் வாங்க வேண்டும்னா திரைப்படத்துல பாடினாதான் பேர் வாங்க முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டிய முயற்சிகள் செய்தேன். ராயல் டாக்கீஸ், முருகன் டாக்கீஸ் பாகவதரை வைத்துக் கொண்டு படம் எடுத்த முதலாளிகள் அவர்களுடைய தயவின் பேர்ல கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோஸ்ல பல நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்களை எல்லாம் பார்த்தேன், பழகினேன். SM சுப்பையா நாயுடு அவர்கள் தான் முதல் இசையமைப்பாளர் எனக்கு. அவரிடம் பாடி காமிச்சேன். உடனே எனக்கு ஜூபிட்டர் கிருஷ்ண விஜயங்கிற ஒரு படத்துல என்னை பாட வைத்தார்கள். அதை பாடினதுக்கு அப்புறம் சௌந்தரராஜன் ரொம்ப நல்லா பாடுறாருட்டு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது மந்திரிகுமாரிங்கிற ஒரு படத்துல படம் பாடுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம். அதுதான் அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்குள் சாத்தவேங்கிற ஒரு பாடல். அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்குள் சாத்ததே, எண்ணம் கொண்ட பாவிகள் வண்ணாய் போக நேருமே,
அன்னம் இட்ட வீட்டிலே கண்ண கோல் சாத்தவே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. அப்பொழுது நான் பாடினேன். அதன் மூலமாகத்தான் திரைப்படத்திலே நுழைய முடிஞ்சது. ஆரம்பத்தில் நீங்கள் பாடி காட்டிய பாடல் யாருடைய பாடல்? ஆரம்ப காலத்தில் நீங்கள் எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்களின் பாடல்களை அதிகமாக பாடினீர்கள். எந்த பாடலை பாடி காட்டினீர்கள் டி.என். சௌந்தரராஜன் அவர்களே? அவர் சிந்தாமணிங்கிற ஒரு படத்துல ராஜே உனக்கு கோபம் ஆகாதடின்னுட்டு அவர் பாடுவாரு. நான் அப்பெல்லாம் பாகவதர் பாடல்களே பாடிக்கொண்டே இருப்பேன். கச்சேரிகள்ல போனாலும் பாகவதர் பாட்டை பாடுன்னு கேட்பாங்க. இப்ப டிஎம்எஸ் பாடலை நீ பாடுன்னு சொல்றது இல்லையா? அது காலம் எவ்வளவு மாறிடுச்சு பாருங்க. அந்த காலத்துல பாகவதர் பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப சௌந்தரராஜன் பாட்டை பாடு, அப்பதான் கச்சேரி நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அது மாதிரி பாகவதருக்கு ஒரு காலம் இருந்தது. நான் ரசிகனா இருந்தேன். அப்ப எல்லாம் சிந்தாமணிங்கிற ஒரு படத்துல ராதையும் உனக்கு கோபம் ஆகாதடி காதலியே உன்னை நானும் மறவேன், ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, காதலியே தவறேது செய்தேன் பிரிய ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, காதலியே தவறேது செய்தேன் பிரிய ராதே உனக்கு கோபம் ஆகாதடி அப்படின்னு இருந்தது அந்த பாடல். அதே மெட்ல ராதே நீ என்னை விட்டு ஓடாதடி அப்படின்னு ஒரு பாட்டு கிருஷ்ண விஜயத்துல காலம் சென்ற நரசிம்ம பாரதி நடிகர் கிருஷ்ணனுக்காக நான் பாடினேன். அதுல அந்த பாடல் ராதே நீ என்னை விட்டு ஓடாதடி, ராதே நீ என்னை விட்டு ஓடாதடி, காதலியே அப்புறம் மறந்து போச்சு எல்லாம். அந்த மாதிரி பாகவதருடைய குரல் அவர் ரொம்ப ஸ்டைல பாடிக்கிட்டு இருந்தாரு. நான் குறைச்ச ஸ்டைல பாடினாலும் அதனுடைய சாயலை காமிக்க முடிஞ்சது என்னால. காரணம் என்னன்னா இப்ப எல்லாம் பாட்டுக்கள்லாம் வாய்ஸ் ஓபன் பண்ணி பாடுறாங்க. அப்பெல்லாம் அடக்கி பாடுறது. அடக்கி பாடினாதான் அந்த குரல்ல அந்த இனிமை கிடைக்கும். பாகவதர் எல்லாம் அப்படிதான் பாடிக்கிட்டு இருந்தாரு. ஓம்காரம் இருக்கும். உங்க ஊர்ல எல்லாம் எல்லாரும் ஆம் ஆம்னு சொல்றதுக்கு ஓம் ஓம்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம தமிழ் மக்கள்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக இருப்பதற்கு, நல்ல சங்கீத ஞானம் இருப்பதற்கு காரணம் அவர்கள் ஓம் ஓம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை நான் கவனித்தேன். ஐயா, தாங்கள் இங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், நான் தாய்நாட்டில இருந்து வந்திருக்கிறேன், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? ஓம் ஓம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஓம்காரம் தன்னையும் அறியாமல் சொல்றதுனாலேதான் மக்கள், தமிழ் மக்களுக்கு நல்ல ஞானம் உண்டாகி இருக்கிறது. அது மாதிரியே நாம் பாடுறதுல எல்லாம் அந்த ஓம்காரம் இருக்கும். அந்த ஓம்காரம் இருக்கிறதுனாலேதான் மக்களுடைய மனதை கவர்ந்தது என்பதை நிச்சயம் இது அப்படிங்கறதை தெரிவிக்கிறேன். நன்றி. அடுத்து பாட்டு, நடிப்பு, இந்த இரண்டு துறைகளிலும் உங்களுக்கு ஈடுபாடு உண்டு. நடிப்பை பொறுத்தவரையில் ஓரிரு திரைப்படங்களுடன் நீங்கள் நடிப்பதை நிறுத்திக் கொண்டீர்களே, இதற்கு என்ன காரணம் சௌந்தரராஜன் அவர்களே? நான் 4 படங்கள்ல நடித்தேன். முதலில் பட்டினத்தார்னு ஒரு படம், பிறகு அருணகிரிநாதர், அப்புறம் கல்லும் தனியாகம் என்னுடைய சொந்த ப்ரொடக்ஷன். ஏஎல் ராகவனும் நானும் 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை தயாரித்தோம். பிறகு கவிராஜ காலமேகம் என்று ஒரு படம். 4 படங்கள்ல நான் கதாநாயகனாக நடித்தேன். இன்னும் கூட எமது நிலையத்திலே கல்லும் கனியாகம் என்ற திரைப்படத்தில் கை விரலில் பிறந்தது அதன்படியான பல பாடல்களை நாங்கள் ஒளிபரப்பி வருகின்றோம். ஆமாம் ஆமாம், நல்ல பாடல்கள். திருவாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் ரொம்ப அழகாக மெட்டமைத்து கொடுத்தார். அதனால அந்த பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு மேல் கொண்டு ப்ரொடியூசர்கள் சி.எம். சௌந்தரராஜனை நடிக்க வைப்போம்னுட்டு வரல. இப்ப எல்லாம் நம்ம படத்துல பாக்குறோம், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் நிறைய படங்கள்ல நடிக்க வைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி காரணம் இவர் சோசியல் படங்கள்ல நடிச்சு கொண்டிருக்கிறார். நாம என்ன பண்ணோம், புராண படங்கள்ல நடித்தோம். ஆகையினாலே தான் என்னை பயன்படுத்தாமல் இருந்து விட்டார்கள். அதுதான் உண்மை காரணம். பல்வேறு கதாநாயகர்களுக்கும் மற்றும் நடிகர்களுக்கும் நீங்கள் பின்னணி பாடியிருக்கின்றீர்கள். இது ஒரு வித்தியாசமான கேள்வி என்று நான் நினைக்கின்றேன். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பின்னணி பாடிய போதே உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? பட்டினத்தார்ல அருணகிரிநாதர்ல பாடும் போது எனது குரல்லையே நான் பாடியிருக்கேன்.
எப்படின்னா என்னுடைய சவுண்ட இப்ப நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை கத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை கத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை கத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதும். முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கத்தி திருவரும் முப்பத்து முவர்க்கமரரும் அடிப்பேன. முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கத்தி திருவரும் முப்பமரரும் அடிப்பேன. இதே சிவாஜிக்கு பாடியிருந்தால் இப்படி முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை கத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதும். சிவாஜிக்கு அதில் எம்ஜிஆருக்கு முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை கத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதும். காரணம் என்னன்னா சிவாஜி அடிவயத்திலிருந்து பேசுகிறார். அவருடைய குரல் அடிவயத்திலிருந்து வருகிறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு தொண்டைக்கும் மூக்குங்களால் இருக்கிறது. ஆகையினால் சன்னமாக அவர் பேசுகிறார். அதற்கு தகுந்த மாதிரி எப்படி அடக்கி பாடுறேன் பாருங்க. நானாயிட்டான் அது நடந்து விட்டான். நானாயிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அது எவ்வளவு டெப்தா இருக்கு. அதை ஷார்ப்ல நேச்சுரலோட பாடுறோம். அப்ப இதே சிவாஜிக்கு பாடும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா. இதான் வேற ஒண்ணும் இல்ல ரகசியம். எனக்கு குரல் கீழ்ஸ்தாயிலையும் மத்திய ஸ்தாயிலையும் மேல் ஸ்தாயிலையும் கள்ளத்தொண்டை இல்லாம பாடக்கூடிய சாரீரம் பகவான் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் என்னுடைய எண்ணங்கள்லாம் செல்லுபடியாச்சு. இவருக்கு இப்படி பாடணும் அப்படி பாடணும் என்பது குரல் இடம் கொடுத்தது. ஆகையினால் தான் மக்கள் எல்லாம் அவரை போல பாடுறாரு இவரை போல பாடுறாருங்கிட்ட எல்லாம் பெருமை கொடுத்தார்கள். அந்த காலத்தில் இசைக்குழுவினர் இசைக்கின்ற போதே பாடகர் நேரடியாக பாடலை பாடி பதிவு செய்வார்கள். ஆனால் அந்த காலம் மாறி தற்போது அந்த ட்ரெண்ட் மாறி இசையை தனியாக ஒளிப்பதிவு செய்த ட்ராக் முறை என்று கூறுவார்கள். பாடகருக்கு நேரம் கிடைக்கின்ற போது அவர் ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து பாடகரின் குரலை அந்த இசையுடன் சேர்க்கும் அளவிற்கு தற்போது தொழில்நுட்பம் மாறி இருக்கின்றது. இந்த இரண்டு முறைகளிலும் உங்களுக்கு நல்ல பயிற்சி ஒன்று. எந்த முறையில் பாடுவது இலகுவானது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? அந்த காலத்துல எல்லாம் அந்த ட்ராக் எடுக்கிற முறைகள்லாம் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டா தான் பாடுவோம். இப்போ ஒரு பல்லவி பாடியாச்சு, அனுபல்லவி பாடியாச்சு. அப்படி அனுபல்லவி பாடினதுக்கு அப்புறம் ஏதோ ஆர்கெஸ்ட்ராவிலேயோ நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் முதல்ல இருந்து பாடணும். நான் சிரமப்பட்டு ஒரு பாட்டை 40 தடவை 50 தடவை கூட நம்ம பாடிடுவோம். அப்படி பாடினதுனால அதோட ட்ராக் என்ன ஒரு டைமிங் ஒரே மாதிரியா இருக்கும். இந்த டைமிங் கரெக்டா இருக்கிறதுனால அந்த டைமிங்கே கவனிச்சுட்டு ஒருத்தன் பாடிக்கிட்டு இருப்பான். அதனால இதற்குரிய ஒரு பாவம் நம்ம அறியாம பேச்சில சில இடத்துல இழுக்கும், சில இடத்துல ஃபாஸ்டா போகும். இதெல்லாம் இந்த முறைகள்லாம் ட்ராக்ல எடுக்க முடியாது. அதனால எப்படி இருக்குன்னா பாடம் ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய சுவானுபூதியா ரசிச்சு அனுபவிச்சு பாடுற மாதிரி இருக்காது. அதனாலதான் பழைய முறைகள்ல அனுபவிச்சு பாட முடிஞ்சது. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன்.
கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. நான் சின்ன குழந்தை அம்மா, சொல்லத் தெரியவில்லை. பிள்ளை மழலையிலே உனக்கும் உள்ளம் புரியவில்லை. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. அப்படின்னு போடும்போது என்ன பண்ணுவேன், தன்னை அறியாம எங்க ஏதாவது கொஞ்சம் தாளம் எடுக்கும். அந்த கேட்டுக்கிட்டு கரெக்டா அவங்க வாசிப்பாங்க. அந்த தாளம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஃபாலோ பண்ணுவாங்க. இது அப்படி இல்ல, டட்டா ரிதம் விழுந்துகிட்டே இருக்கும். இது அப்படியே பாடணும், அந்த பாவம் எல்லாம் கொடுக்க முடியாது. அதனாலதான் இன்றைய பாடல்கள்ல பாவம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. ட்ராக் முறை அவ்வளவு நல்லது இல்லை. நன்றி டிஎம்எஸ் அவர்களே. தற்போது இலங்கையிலும் மற்றும் தமிழகத்திலும் ஏன் ஐரோப்பிய நாடுகளிலும் கூட பட்டிமன்றங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு இருக்கின்றது. இந்த பட்டிமன்றங்கள் ஒவ்வொரு தலைப்புகளிலும் விவாதிக்கப்படுகின்றன. இப்படியாக விவாதிக்கப்படும் போது நீங்கள் பாடிய பல பாடல்களும் கூட விவாதிக்கப்படுகின்றன. உங்கள் பாடல்கள் விமர்சிக்கப்படும் போது, விவாதத்திற்கு உள்ளாகும் போது உங்கள் மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? ஏன்னா பட்டிமன்றம் நடத்துறது பேராசிரியர்கள், ஏனோ தானோ ஆட்கள் அல்ல. தமிழை படித்த, தமிழ்ல முதிர்ச்சி அடைந்த பேராசிரியர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் உண்மையை எடுத்து சொல்லுகிறார்கள். அந்த தமிழ் எப்படி உச்சரிக்கப்படுகிறது, என்ன ஸ்ருதி லயத்தோட இருக்கிறது, அந்த பாவங்கள் எப்படி இருக்கிறது, நடிகனுக்கு ஏற்றாப்போல பாடுறது, இத்தனையும் அவங்க கவனிச்சு சொல்லும் பொழுது டிஎம்எஸ் பாட்டு தான் அவங்களுக்கு கிடைக்குது. கிடைச்சதுனால என்ன பண்றாங்கன்னா வேற பாடல்களுக்கு ஒப்படைக்கும் போது இதைத்தான் சொல்ல வேண்டி வருது. இன்னைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஜப்பான்ல இருந்து ஒரு புதிய மிஷின் வந்ததுன்னா அந்த மிஷின் வாய்ஸ் செக் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நான் ஏற்கனவே பாடிய 78 ரெக்கார்டு போட்டு அந்த வாய்ஸ் சூட்டபிளா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இருந்தால் தான் அந்த மிஷினை ஏத்துக்கிறாங்க, இல்லைன்னா ஜப்பானுக்கே திருப்பி அனுப்பிடுறாங்க. அந்த அளவு பெருமை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது பேராசிரியர்களுக்கு பிழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது டிஎம்எஸ் பாட்டு. அவர்கள் சொற்பொழிவு ஆற்றதை விட்டுட்டு இப்படி பட்டிமன்றங்கள்ல இறங்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த தமிழ் அந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிருச்சு இப்ப வந்த பாடல்கள்னால. அந்த தரம் மாறினதுனால பேராசிரியர்கள் இந்த பாட்டு வைத்து இனிமேலாவது தமிழ் முன்னேறாதா என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஐயா உண்மை. நன்றி டிஎம் அவர்களே. டிஎம் சௌந்தரராஜன் அவர்களே, ஆயிரக்கணக்கான பாடல்களை நீங்கள் பாடியிருக்கின்றீர்கள். அவற்றுள் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஏற்ற வகையிலே, உதாரணமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும், அதே போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நடிகர்களுக்கும் அவரவர் குரலுக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் குரலை மாற்றி பாடுகின்றீர்கள். இது எப்படி சாத்தியப்படுகின்றது? அவர் சிவாஜி அடி வயிற்றிலிருந்து பேசுறாரு, எம்ஜிஆர் மூக்குக்கும் தொண்டைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. மற்ற நடிகர்கள் அந்த ஹிருதயத்திலிருந்தே பேசிக்கொண்டாரு. என்னண்ணே சௌக்கியமா இருக்கீங்களா, எப்போ வச்சீங்க, இது மாதிரி ஒரு குரல் நாகேஷ்கெல்லாம் இப்படிதான் இருக்கும். அதனால மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெதுவா போறவுக யாரும் இல்லை, இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணல்ல, அநியாயம் ஆத்தாடியோ, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். இதுதான் பாடுனது பாட்டுகள். முத்துக்குவிக்க வாரியேடா ஏடா முத்தம்மா, உம்மனது எம்பிட்டு எங்கிட்டு நான் சொல்லுடியம்மா, ஏடா முத்தம்மா, உம்மனது எம்பிட்டு எங்கிட்டு நான் சொல்லுடியம்மா, நாளாம் நாடு இல்ல முத்தெடுக்க நம்மளை நீ கூப்பிட்டதென்னடியம்மா, நாளாம் நாடு இல்ல முத்தெடுக்க நம்மளை நீ கூப்பிட்டதென்னடியம்மா, முத்து கொடுக்க வாரியடா, கத்து கொடுக்க வாரியடா, தங்கு வரி போமா ஏடா ஏடா, அம்மாளுக்கும்
கொடுக்க வாரியடா. அப்படின்னு இங்கே ஹிருதயத்திலிருந்தே பாடுறது. அதனால ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஏற்ற மாதிரி அவர்களுடன் பேசி பார்ப்பேன். அவங்க பேசும் பொழுது அவருடைய குரல் எங்கிருந்து வருகிறது, அந்த துவனி எங்கிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அங்கிருந்து நான் உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதனாலேதாங்க அந்த குரல் பொருத்தம் இருந்தது, எல்லாருக்கும் பொருத்தமாக இருந்தது. டிஎம்எஸ் எல்லாருக்கும் தகுந்த மாதிரி பாடுறாருன்னு மக்கள் சொன்னார்கள். அதுதான் ரகசியம். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் 4 தலைமுறைகளுக்கு மேலாக பாடிக்கொண்டிருக்கும் ஒரு பாடகர். அடுத்த ஒரு சிரமமான கேள்வி என நான் நினைக்கின்றேன். இது உங்கள் பிள்ளைகளுக்குள் எந்த பிள்ளையை அதிகமாக பிடிக்கும் என்பதை போன்ற ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள், நீங்கள் பாடிய பாடல்கள் உங்களை அதிகம் கவர்ந்த பாடல் எந்த பாடல்? எத்தனையோ பாடி இருக்கிறேன். அந்தந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பாடல்கள். அம்பிகாபதி வந்தது, சிந்தனை செய் மனமே பாட்டு ஒரு காலத்துல ஹிட் ஆகி இருந்தது. சிந்தனை செய் மனமே தினமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே. பிறகு நான் பெற்ற செல்வம்னு ஒரு படம் வந்தது. அது நான் பெற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். அதே மாதிரிதான் ஒவ்வொரு காலங்கள்ல மாறி மாறி எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அப்புறம் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இப்படி பாடல்கள் ஒவ்வொரு காலங்களுக்கு அது ஒரு சிறப்பை கொடுத்து வந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின பாடல் அந்த நாள் ஞாபகம் அதுதான். ஏன்னா நானே மூச்சிறைக்க பாடினேன். ரெக்கார்டிங் ரூம்லயே வந்து ஓடி டயர்ட்னஸ் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பாடினேன் உயர்ந்தவன் என்ற படத்துல இருந்து. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் 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 நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. ஆகையினாலே வந்து ஒரு நடிகர்களுக்கு நடிப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருந்தது.
அவங்க எல்லாம் திரைக்கு வருவதற்கு முன்னதாக நீங்கள் ஒளிப்பதிவு கூடத்தில் நடிக்கின்றீர்கள். ஆமாம், அது நான் ஒரு நடிகன் அல்லவா, ஆகையினாலே அந்த அந்த பாட்டுல நடிப்பை நான் கொடுத்து விட்டேன். அது கொடுத்து விட்டதுனால அவர்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்த நடிகர்களுக்கு. நான் அவர்களை குறைப்படுத்தி சொல்லவில்லை. அவர்களிடம் திறமை இருக்கிறது, இருந்தாலும் அவர்கள் நடித்து விட்டார்கள் என்று வைத்தீர்கள். இந்த பாடல்ல குறை இருந்தால் அந்த பொருத்தமாக இல்லை என்றால் அவர் நடித்தும் பிரயோஜனம் இல்லாம போய்விடுமே. ஆகையினால சிவாஜி அவர்கள் நான் பாடிய பாடல்களுக்கு பொருத்தமாக நடித்து விட்டார். நீ எங்கடா போவே? எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது, ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே. கண்ணா செல்மா, எங்கடி இந்த பையன்? போயிட்டா அதை விட்ட போயிட்டானா? அவளுக்கு பெரிய மிச்சம் ஆயிட்டான். அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடே, கிழிக்கு ரெக்க மனசு எடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து. பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி, பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. செல்லம்மா எந்தன் செல்லம்மா, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. ரொம்ப பொருத்தமாக நடித்து விட்டார். இந்த அளவில் எம்ஜிஆரை பார்க்கும் பொழுது அவருக்கு அவ்வளவு பொருத்தம் இருக்காது. புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி, கண்ணிரண்டில் நேவி காட்சி தரும் தேவி, பெண்ணொருத்தி உன் போலே இன்னொருத்தி ஏது, வெண்ணிலவு இரண்டு உலகில் கிடையாது, ஒன்றும் அறியாத பெண்ணு உண்மை மறைக்காத கண்ணு, மாற்றும் குறையாத பொண்ணு, மயங்குது நெஞ்சும் தயங்குது கொஞ்சம். நான் எம்ஜிஆரை குறை சொல்லவில்லை. ஆகையினால எம்ஜிஆருக்கு நான் பாடினதுனால எனக்கு பேர் கிடைச்சது, சிவாஜிக்கு நான் பாடினதுனால சிவாஜிக்கு பேர் கிடைச்சது. அதுதான் உண்மை. நீங்கள் சிரமப்பட்டு பாடிய பாடல் என்று கூறினீர்கள். மிக இலகுவாக மிக குறைந்த நேரத்தில் பாடிய பாடல் இந்த பாடல். சுலபமா பாடுறது இல்லைன்னா டப்பா குத்து பாடல்கள் இதெல்லாம் ரொம்ப சுலபம். என்னடி ராக்கமாங்க ஒரு பாட்டு. அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரசை, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெடுத்து என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெடுப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. அதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியா பாடிக்கிட்டு போறது. அது மாதிரி எத்தனையோ பாடல்கள் அந்த காலத்துல பாடி இருக்கேன். ஊத்தி கொடுத்தாண்டே ஒரு ரவுண்டு, இப்ப உலகம் சுழலுதடி பல ரவுண்டு, அப்படி இந்த மாதிரி பாட்டுகள்லாம்
அதுல பெரிய டியூன் எல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை. வார்த்தைகளுக்கு ஒரு பாவம் கொடுத்து ஈஸியா பாடிட்டு போகலாம். அது எனக்கு கை வந்த கலையா இருந்தது. அப்படி நான் பாடிவிட்டேன். அநேகமாக எல்லா பாடகிகளுடனும் நீங்கள் பாடியிருக்கின்றீர்கள். பி சுஷீலா அம்மா, வாணி ஜெயராம் அம்மா அவர்கள், எஸ் ஜானகி அவர்கள், அதே போல MS ராஜேஸ்வரி அவர்கள், பானுமதி அவர்கள், ஜிக்கி அவர்கள், எல்லா பாடகிகளும் எல்லாரும் ஈஸ்வரி அவர்கள் பாடியிருக்கின்றீர்கள். எந்த பாடகி உங்களுக்கு இணையாக பாடக்கூடியவர் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் TM சௌந்தரராஜன் அவர்களே? எப்படி திரையுலகத்திலே ஒரு சிவாஜி அவர்களும், ஒரு MGR அவர்களும், ஒரு கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் இவர்களுக்கு இணை யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த வகையிலே ஒரு TMS, ஒரு சுஷீலா, அதுதான் நிஜம். இனியவளே என்று பாடி வந்தேன், இனியவளே என்று பாடி வந்தேன், இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன். இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள், இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள், இனியவனே என்று பாடி வந்தேன், இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன். கேளிக்கையில் மோகனமா இனிமை தந்தவள், கேளிக்கையில் மோகனமா இனிமை தந்தவள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றியும் கண்ணதாசன் அவர்களின் கவித்திறமை பற்றியும் நமது நேர்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். கண்ணதாசன் அவர்களுடைய எப்படி இருக்கும்னா, அன்னைக்கு பாரதியாருடைய பாடல் ஒன்றுதான் ரொம்ப எளிமையானது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுலேயும் இலக்கணம் இருக்கும். அந்த இலக்கணம் ரொம்ப எளிமையா அவர் கொடுத்தார். ஈஸியாக ஒரு மக்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அதையும் மீறி வந்து விட்டார் கண்ணதாசன் அவர்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு செக்ஸியை கொடுத்தா மறைமுகமா கொடுப்பாரு, நேர பட்டவட்டமா கொடுக்க மாட்டார். அதுக்குத்தான் ராஜாவின் பார்வை ராணி பக்கம் எல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது சில வார்த்தைகள்லாம் அதுல சொல்லுவாரு. அதுல எல்லாம் செக்ஸி அடங்கி இருக்கும், வெளியே தெரியாது. இலை மறைவு காய் மறைவாக செக்ஸி எல்லாம் சொல்லிக்கிட்டு வருவார். அது ரொம்ப அழகா இருந்தது. ரசிப்பதில் சுகமே
செல்வமே பூரண நிலவோ புன்னகை மலரோ பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன் அணைக்க துடித்தேன் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். அவர்கள் கண்ணதாசனுடைய அவர்கள் ஒரு பாடல்ல அவர் சொல்லுவார், ஒரு 10 பேரிடம் கொடுத்தால் இந்த கவியார், அதாவது ஒரு முடவன் அழகான மனைவி வந்தாச்சு, தனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஏண்டா உனக்கு எல்லாம் இந்த குழந்தை பிறந்துருச்சு இப்படி எல்லாம் ஒரு பாட்டை எழுதுங்கன்னுட்டு கொடுத்தா, நானே வாழ்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன்பா, என்கிட்ட பணம் இல்லை வசதி இல்லை, இந்த பொண்டாட்டியை எப்படி காப்பாற்றுவேன், அதுல நீ வேற பிறந்துட்டிய உன்னை எப்படிடா காப்பாற்றுவேன் அப்படின்னு தான் பலவர்களுடைய வரிசையில வரும். ஆனா இவர் எழுதுனது ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போகுது பாருங்க, அதுதான் கவிஞர். கவிஞர் கண்ணதாசன்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் எத்தனை 100 ஆண்டுகள் போனாலும் அவருடைய பாடல் நிலைச்சு நிற்கும், மறையவே மறையாது. நான் ஒரு கவிஞன் மற்றவர்களுக்காக பாடுவேன், எனக்கு மரணமில்லை என்று பாடினார் பாருங்க, அதுவும் நான் தான் பாடினேன். அது முதல்ல இந்த படம் அந்த பாட்டு பாடும்போது நீதான் ஏன் நடிக்க போறேன்னு என்கிட்ட சொல்லிவிட்டாங்க, அதனால ரொம்ப உருக்கமா நான் பாடிட்டேன். அவர் அந்த பாட்டை கேட்டு நான் நடிக்கிறேன் ஐயா, என்ன மரணமில்லை என்று சொல்ற கவிஞர் நான் தானே, அதனால நானே நடிக்கிறேன் அவர் நடிச்சுட்டாரு. அவர் ரொம்ப பேர்கிட்ட ஒண்ணு சொல்லுவாங்களா, அவர் எல்லாம் கேட்பாங்களா, ஏய்யா அந்த பாடலை நீங்க பாடுங்க ஐயா, நீங்க தானே பாடியிருக்கீங்கன்னு கேட்பாங்களா. எனக்கும் அவ்வளவு குரல் பொருத்தமா டிஎம்எஸ் பாட்டாரு பெருமையோட சொன்னார். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. டி.எம். சௌந்தரராஜன் அவர்களே, தற்போதுள்ள தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக பாடகர்களின் குரலை மாற்றுவது மற்றும் மூச்சு விடாமல் பாடுவது போன்றெல்லாம் பல்வேறு யுக்திகளை கையாண்டு ஒளிப்பதிவு செய்கின்றார்கள். ஆனால் இந்த தொழில்நுட்பத்துறை இந்த அளவு வளர்ச்சி அடைவதற்கு முன்னதாகவே அம்பிகாபதி என்ற திரைப்படத்தில் தமிழ் மாலை என்று ஆரம்பமாகும் பாடலை நீங்கள் மூச்சு அடக்கி பாடியிருக்கின்றீர்கள், இதனை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். அம்பிகாபதிங்கிற படத்துல தமிழ் மாலை தனச்சு விடுவான்னுட்டு அந்த காம்பதி ராகத்துல வரும். அதுல தாளை எடுத்தரு நிறைந்த ஒத்தை திரு பத்து திருநகை
இது மூச்சு விடாம அப்ப நான் பாடியிருக்கேன். அதுல 2 கட்ட சுதியில மேல பாடியிருக்கேன். மகிவேலும் மகிழும் துணை தமிழ் மாலை தன்னை சூடுவார், தமிழ் மாலை தன்னை சூடுவார், கொள்கை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலை உடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவார், கொள்கை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலையுடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவார். வெப்பு பாதமொடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு, சாபனிகு வெப்பு பாதமொடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு, தாருமையில் துன்ப சாகரம் உழந்து சாதனை இழந்து வருந்தாமும், தாருமையில் துன்ப சாகரம் உழந்து சாதனை இழந்து வருந்தாமும், தாளை அழித்திட வேணும் என புதி பாடருணை கிரிநாதன் அழைத்திட தயவுடன் இறைந்து அருள்மழை பொழிந்து முத்தை தருமத்து திருநகையன முதலடி உதைத்த தழைத்த கருணையை நினைத்து கவிமன கொடுத்த தமிழ் மாலை தன்னை சூடுவார், கொன்றை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலை குழல் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவார். அப்ப ராமநாதையர் மியூசிக் டைரக்டர் அவர்கள் முன்னால உட்கார்ந்துக்கிட்டு எங்கேயாவது கொஞ்சம் மூச்சு விட்டுடா செத்து போயிட போற அப்படின்னு கூட சொல்லுவாரு. அப்ப எல்லாம் இந்த விளம்பரங்கள்லாம் கிடையாது. இத பத்தி மிகைப்படுத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு இத்தனோண்டு விஷயத்த ஒரு கடுல கொண்டு போய் பெரிய மலையாக காமிக்கக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கு என்ன பண்றதுங்க, காலத்தினுடைய விசேஷம்னு நினைச்சிக்க வேண்டியதுதான். மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள், கவியரசு கண்ணதாசன் அவர்கள், டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள், இந்த 4 பேரும் இணைந்து கூட்டு முயற்சியாக பல்வேறு காலத்தால் அழிக்க முடியாத கானங்களை தந்திருக்கின்றீர்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி கூறினீர்கள், மெல்லிசை மன்னர்களை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். மெல்லிசை மன்னர்கள் அவர்கள் எல்லா டைப்லையும் பாடல என்ன பாட வச்சாங்க. ராமநாயர் காலத்திலே கே.வி. மகாதேவன் அவர்களுடைய காலத்தில எல்லாம் கர்நாடக சிங்கத்தை தழுவியே என்ன பாட வச்சு கொண்டிருந்தார்கள். மெல்லிசை மன்னர் வந்ததுக்கு அப்புறம் தான் எத்தனை டைப் வேணுமோ, பஞ்சாப் ஸ்டைல இருந்து ஆங்கில இசைகள்ல இருந்து தமிழ்நாட்டு இசையில இருந்து வடநாட்டு இசைகள்ல இருந்து எத்தனை டைப் வேணுமோ அத்தனையுமே என்ன பாட வச்ச பெருமை அவர்களை சேரும். ஒரு ஆனந்த நிலவு. வெள்ளக்காரனே தோத்துட்டாயா அன்னைக்கு பாடினவர், அவர் கூட இவ்வளவு நல்லா பாடலன்னு எனக்கு ஒரு பார்ட்டியை கொடுத்தாரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர். ஆமா, அது அந்த பாடல் என்ன சுகமான பாடல். ஒரு தமிழன் தன்னுடைய குரல்ல வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பாடுறதுன்னா ரொம்ப கஷ்டம். யாரந்த நிலவு ஏன் இந்த கனவு யாரோ சொல்ல யாரோ என்ற யாரோ அந்த உறவு காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்தவரது. இது நான் இப்படிலாம் செய்ய முடியாது. யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு. யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு நான் வந்த வரவு. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பாடு.
வெஸ்டர்ன் ஸ்டைல கிளாசிக்கல் எப்படி இப்படி பாடுவாங்க. அதே மெலடிய கேட்டா இதுதான் மெலடி. இதெல்லாம் எனக்கு கேட்டு 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 பாடும். ஐயா எனக்கு கேள்வி ஞானம் ஜாஸ்தி ஐயா, அதனாலதான் இந்த டைப் எல்லாம் என்னால பாட முடிஞ்சது. உரிய சந்தர்ப்பம் வந்தது, அது மாதிரி என்னால பாட முடிஞ்சது. அடுத்து எமது FM 99 வானொலி தேமதுர தமிழோசையிலே என்றோ கேட்டவை என்றும் இனியவை, நெஞ்சில் நிறைந்த உங்கள் விருப்ப பாடல்கள், நெஞ்சை விட்டகலாதவை, ஜீவகானங்கள், மாதர் கேட்டவை, ஆடவர் விருப்பம், நேயர் விருப்பம் என்றெல்லாம் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் அன்றாடம் ஒளிபரப்பி வருகின்றோம். இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் தனியார் வானொலி என்ற பெருமைக்குரிய FM 99 வானொலியிலே புதிய பாடல்களுக்கு எந்த அளவு வரவேற்பு இருக்கின்றதோ அதே போல பழைய பாடல்களுக்கும் வரவேற்பு உண்டு. எமக்கு நாளாந்தம் வந்து குவியும் தபால் அட்டைகளில் இருந்து இது தெளிவாகும். இரசியர்களை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் TM சௌந்தரராஜன் அவர்களே? எத்தனை பாடல்கள் யார் யார் வந்து பாடினாலும் TMS என்ற ஒரு சரித்திர நாயகன் இருக்கிறார் என்பதை மறுக்காமல் சொல்லக்கூடிய ஒரு இலங்கை வாழ் தமிழ் மக்கள் தமிழில ஊறி போயிருக்காங்க. இன்னைக்கு யாழ்ப்பாணத்து தமிழ் தான் இலக்கணமானது. அதத்தான் இப்ப எங்கேயோ போயிருச்சு தமிழ். ஆனால் அந்த முறையை கைவிடாமல் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால அந்த மொழியை சிதைக்காமல் பாடிய ஒரு சிவன் சௌந்தரராஜனை எந்த காலத்திலையும் அவர்கள் மறக்காமல் நினைவு கொண்டு என்னை வாழ்த்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால் தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்ல அருமையான பேட்டி எடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா எப்படி என்னையும் அறியாம எப்படியெல்லாம் பேசிட்டேன் பாருங்க. இதை நம்ம இயற்கை இந்த தமிழ் மீது உள்ள பற்றானது இப்படி பேச வைக்கிறது. நிச்சயமாக. இன்னொரு கேள்வி, இலங்கையிலே பல பாடகர்கள் இருக்கின்றார்கள், முக்கியமாக வளரும் பாடகர்கள் இருக்கிறார், இளைய பாடகர்கள். ஒரு மூத்த கலைஞர் என்ற வகையிலே வளரும் பாடகர்களுக்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன சௌந்தரராஜன் அவர்களே? அருமையான ஒரு கேள்வி. புதிய பாடகர்கள் முதல்ல அந்த முறையான சங்கீதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்வர ஞானம், சாகித்ய ஞானம், இந்த ரெண்டும் வேணும். தன்னுடைய குரல் பாடும்போது நன்றாக இருக்கிறதா இல்லையா என்று அவர்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தானே தீர்மானித்துக் கொண்டால் நான் நன்றாகத்தான் பாடுகிறேன் என்கிற உணர்வு வந்தாச்சுன்னா வெளியே இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்பாங்க. நான் பாடுறதே எனக்கு எடுபடல, மற்றவங்க எப்படி கேட்பாங்க? அதையெல்லாம் உணர்ந்து ஏற்கனவே முன்னோடியாக சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பாடி பிரசித்தமான கலைஞர்கள். அவர் எத்தனை வருடம் வாழ்ந்தார், இவருடைய பாடல்கள் எத்தனை வருடங்கள் மக்கள் கேட்டார்கள், எப்படி அவர் நிலைச்சு நிற்கிறார், இதுல என்ன இருக்கு சாராம்சம் அப்படிங்கறதை தெரிந்து கொண்டு அதே பாடல்களை திரும்ப 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 பாடினால் சாரீரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதோட கொஞ்சம் கார வகைகள், புளிப்பு வகைகள், இந்த மாதிரி ஆல்கஹால்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உடம்ப செக்ஸி வகையில எல்லாம் ஜாஸ்தி ஈடுபடாம உடம்ப நல்லா வச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா அவங்க நல்ல பேர் வாங்க முடியும், மக்களிடம் பாராட்டை பெற முடியும். நல்ல எதிர்காலத்துல சிறந்த பாடகர்கள் இங்க இலங்கையிலும் உற்பத்தி ஆகிவிட்டார்கள். இப்ப மலேசியா வாசுதேவன் சொல்லுவாரு, மலேசியாவில பாடகர்கள் உருவானாங்கன்னா அண்ணனுடைய பாடகர்கள் தான் காரணம் என்று மலேசியா வாசுதேவனே சொல்லுவாரு. அது மாதிரி இங்க இலங்கையிலையும் இந்த மாதிரி பாடகர்கள் உருவாகணும். இப்ப லேட்டஸ்ட் பாடல்கள் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற சாரீரமே போயிடும், நிச்சயமா நிக்காது. நான் அவங்களை குறை சொல்லலை, ஏதோ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல நீடிச்சு நிலைச்சு நிக்க முடியாதுங்கிறத நான் அவர்களை குறை சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கலைஞர் நிக்கணும். எத்தனையோ வருஷம் சில மியூசிக் டைரக்டர்கள் சொல்றாங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் என் பாட்டெல்லாம் கேட்க போகுது. அந்த 20 வருஷம் கூட டிஎம்எஸ் பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்க பாட்டை கேட்பாங்கன்னா இப்பவே கேட்காத பாட்டை எப்பயா கேட்க போறாங்க? டிஎம்எஸ் பாட்டு கண்டினியூஸா கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுதானே பெருமை. இதை நினைக்கணும். சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசுறது அல்ல, அது முறை அல்ல. ஒரு சௌந்தரராஜன் என்ன சாதிச்சாங்கிறது எடுத்து சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி வேணும், சக்தி வேணும் முதல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். என்ன எப்படி உழைத்தான், ஒரு சௌந்தரராஜன் எப்படி உழைத்தான்ங்கிறத உண்மையை சொல்லி ஆகணும்.
இத மறைக்காதீங்க. நீங்க வளரணுங்கிறதுக்காக உங்களை பப்ளிக்கே சொல்லிக்கிட்டே இருக்கு. எங்கடா இருந்து வந்தாங்க இவங்க எல்லாம்? டங்கா டங்கா டம்பு டக்கா டங்கு டக்கார தாளம் போட்டுக்கிட்டே இருக்கான். வார்த்தை ஒண்ணுமே புரியலன்னு தமிழகம் பூராவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கேட்கலையா அது? நீங்க ஒரு கோட்டையிலே குண்டுச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி புரிய போகுது? நான் உலகமெல்லாம் சுற்றி வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு உலகம் சுற்றும் வாலிபர் டி.எம். சௌந்தரராஜன். ஆகையினால உலகம் என்ன சொல்லுது, எதை கேட்குது, எதை ரசிக்குதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆகையினால இந்த இலங்கை வாழ் மக்களும் உலகத்துல அத்தனை வாழ்க்கை அங்கங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தமிழ் மக்களும் டி.எம். சௌந்தரராஜனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்த்து பலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொண்டு இந்த பேட்டியை இந்த அளவு முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி டி.எம். சௌந்தரராஜன் அவர்களே. உங்கள் பொன்னான நேரத்தை எமக்காக ஒதுக்கி இனிமையான அருமையான இந்த பேட்டியினை தந்த உங்களுக்கு FM 99 வானொலி தேமதுர தமிழோசையின் தமிழ் நிகழ்ச்சி அதிகாரி திரு எஸ். தில்லைநாதன் அவர்களின் சார்பிலும் சக அறிவிப்பாளர்களின் சார்பிலும் மற்றும் இலங்கை வாழ் ரசிக பெருமக்களின் சார்பிலும் இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் ஆண்டவன் உங்களுக்கு நோயற்ற வாழ்வை வழங்க வேண்டும் என்றும் இந்த குரல் வளம் மேலும் மேலும் சிறந்து விளங்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் இறைவன் அருள் வேண்டி பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். யாரடா மனிதன் இங்கே, கூட்டி வா அவனை இங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் நீதி இங்கே. யாரடா மனிதன் இங்கே, கூட்டி வா அவனை இங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் நீதி இங்கே. சிங்கள, ஹிந்தி, தமிழ் பாடல்களுக்கு பஞ்சமே இல்லை. பல வருடங்கள் பல்லாயிரம் பாடல்களை தேக்கி வைத்து சுவையாக செவிக்கு இனிமையாக ஒலிப்பதிவு செய்வதில் அந்த நாள் தொடக்கம் இந்த நாள் வரை தலைநகரில் ஒலி வலம் வரும் டெக்னிக்ஸ் ரெக்கார்ட் பார். டெக்னிக்ஸ் ரெக்கார்ட் பார். KL 1/4 Dias Place, Vilasingapuram, Colombo 12. Hello, is that Technics Record Bar? 23906997.